மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது. பாஜக அதிமுகவை உருட்டி மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்திருப்பதாக அமித்ஷா அவர்களே அறிவிக்கிற நிலையை நாம் இங்கே பார்த்தோம். கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தலைமை அறிவிக்கவில்லை. அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற பாஜகவின் தலைவர் அமித்ஷா அறிவிக்கிறார். அப்படி என்றால் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணியா பாஜக தலைமையில் கூட்டணியா என்கிற சந்தேகம் எழுகிறது. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றால் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதன் அடிப்படையில் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம், எங்கள் தலைமையில் பாஜக இணைந்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் பத்திரிகையாளரை அழைத்தது பாஜக, கூட்டணியை அறிவித்தது பாஜக, கூட்டணி ஆட்சி என்று அறிவித்திருப்பதும் பாஜக. அதிமுகவினுடைய ரோல் என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் நம்புகிறேன். இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய கூட்டணி. எனவே இந்த கூட்டணியால் தமிழகத்தில் எந்த தாக்கமும் பெரிதாக திமுக கூட்டணிக்கு எதிராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது. அமித்ஷா சொன்னார், கூட்டணி ஆட்சி அமைப்போம், திமுகவை அகற்றுவோம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை பேச்சில் செல்லூர் ராஜா அதான் அதிமுகவில் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்க வாய்ப்பில்லை. முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் நான் கட்சியிலிருந்தே வெளியேறிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவிலே மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்கனவே இருந்தன. அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு அமர்ந்து கூட்டணி அமைந்ததற்கு சாட்சியமாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அதிமுகவின் தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.